அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஒன்று தாவத்துல் முசாஃபிர், பிரயாணியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது சஹீஹான ஹதீஸ். எல்லாமே நீங்க பிரயாணம் செய்றீங்கடா அந்த நேரத்துல நீங்க துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு பிரயாணம் போனா பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அது பாட்டு போட்டுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்துல அவங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்க நினைச்சா எவ்வளவு துஆ கேட்போம். கார்ல போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, வேன்ல போனாலும் சரி, பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தாவத்துல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டவன் பாவியா இருந்தாலும் சரி, உடனே அல்லாஹ் பதில் சொல்லுவான். அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகி தாவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அது யாரா இருந்தாலும் சரி, அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். நீங்க யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு மன்னிச்சீங்கன்னா அது சிறந்தது. அதுக்கு கூலி அல்லாஹ் இடத்துல அதுக்கு இல்லையே இல்ல, அளவு கடந்த கூலி கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்லாஹ் அவரை பிடிப்பான்.